கிலோவாட் ஹவர் அப்படின்னு என்ன தெரியுமா? kWh. 1 கிலோவாட் ஹவர் தான் நம்ம வந்து வீட்ல வந்து ஒரு யூனிட்னு சொல்றோம். ஓகே. அப்பனா ஏசிலாம் 10 கிலோவாட் ஆகுதா? ஒரு 10 யூனிட் ஆகுது. ஒன் டே ஃபுல்லா ஓடணும். 1 கிலோவாட் ஹவர்னா என்ன அர்த்தம்னா 1 கிலோவாட் இன்டு 1 ஹவர்னு அர்த்தம். ஒரு கிலோவாட்ட 1 ஹவருக்கு யூஸ் பண்ணா 1 கிலோவாட் ஹவர்னு அர்த்தம். ஓகே. 1 கிலோவாட்ங்கிறது எவ்வளவு வாட்ஸ்? 1000 வாட்ஸ். சோ 500 வாட்ஸ் 1 ஹவர் போட்டா 0.5 யூனிட்ஸ். 500 வாட்ஸ் 2 ஹவர்ஸ் போட்டா 1 யூனிட். அதாவது 1 கிலோவாட் ஹவர். 1 யூனிட்ங்கிறது 1 கிலோவாட் ஹவர். ஓகே. ஓகே. இது ஒண்ணு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்க கார் இருக்குல்ல, ஹார்ஸ் பவர் டு வாட்ஸ் எவ்வளவு அடி ஐதி? வாட்ஸ் 746 என்னது? வாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஹார்ஸ் பவர். கரெக்டா? அதாவது 746 0.746 கிலோவாட் டிவைடட் பை 1000 போடணும். கரெக்டா? சோ 0.75 னு வெச்சு முக்கால் 3/4 முக்கால் வாட்ஸ் இஸ் 1 ஹார்ஸ் பவர். ஓகே. இப்ப நம்ம வண்டி 90 ஹார்ஸ் பவர். முக்கால போட்டா எவ்வளவு? 0.75 முக்கால் 3/4. 100 into 3/4 போட்டா 75 வரும். 90 னா ஒரு 63 அந்த மாதிரி வரும். 63 வாட்ஸ் அந்த மாதிரி 63 கிலோ வாட்ஸ். 60 கிலோவாட் 63 கிலோவாட் சம்திங் லைக் தட். சோ நம்ம வண்டியோட பவர் வந்து 63 கிலோவாட். 63 கிலோவாட்ங்கிறது இதோட டாப் ஸ்பீட்ல போனா கன்சியூம் பண்ணும். இதோட டாப் ஸ்பீட் வந்து 180 னு வெச்சுக்கே. இப்ப 90ல போறோம்னா எவ்வளவு கிலோவாட் யூஸ் பண்றோம்? 63ல பாதி 30 கிலோவாட். ஓகே. ஓகே. 31.5 சம்திங். ரஃபா போடு, அதெல்லாம் ரொம்ப டீடைல் போடு. நம்மளே ரொம்ப ரஃப். 63ங்கிறதே ரஃப் தான். சோ இதான். ஓகே. சோ 1 ஹவருக்கு நமக்கு வந்து கண்டினியூஸா வரணும். எவ்வளவு பவர் வரணும்? 30 கிலோவாட் வரணும். அப்பதான் 90 ஸ்பீடு போகணும். 30 கிலோவாட்ல பாதி எவ்வளவு? 15 கிலோவாட் இருந்தா எவ்வளவு ஸ்பீடு போக முடியும்? 60 கிலோவாட்னா நம்மளால 90 180 போக முடியும். 30 கிலோவாட்ல 15 கிலோவாட் இருந்ததுன்னா எவ்வளவு ஸ்பீடு போக முடியும்? 90ல பாதி. புரியல, திரும்ப சொல்லு. 90ல போகணும்னா எவ்வளவு கிலோவாட் ஆகுதுன்னு பார்த்த? 30. சரி, 90ல போறதுன்னா 30 கிலோவாட். இப்ப 30 கிலோவாட் பவர் கிடைக்கல, 15 கிலோவாட் தான் பவர் கிடைக்குது. அப்ப எவ்வளவு ஸ்பீட்ல போக முடியும்? அதையும் ஆஃப் பண்ணனும். எதை ஆஃப் பண்ணனும்? 90 ஆஃப் பண்ணனும். சோ 45 ஸ்பீட்ல தான் போக முடியும். எவ்வளவு கிலோவாட் இருந்தா? 15 கிலோவாட் இருந்தா. 15 கிலோவாட் இருந்தா. ஓகே. இப்ப சோலார் பேனல் வருவோம். சரி. 500 வாட்ஸ் பேனல் வந்து 500 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோலார் பேனலோட சைஸ் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 3 feet by 2 feet. இந்த கரண்ட். சோ 500 வாட்ஸ்ல எவ்வளவு கிலோ வாட்ஸ்? 500 வாட்ஸ்னா 0.5. 0.5. நீ 15 கிலோவாட்டுக்கு எவ்வளவு ஸ்பீடு தான் போக முடியும்னு பார்த்த? 45 தான். அப்படினா 500 வாட்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பீடு போக முடியும்? divided by 3 divided by 10 divided by 30 போடணும். 45 divided by 30 னா என்ன ஸ்பீடு வரும்? 1.5 km/h தான் ஸ்பீடு போக முடியும். அவ்வளவுதான் அந்த பேனலால பவர் தர முடியும். அப்புறம் எப்படி எலக்ட்ரிக் கார்லாம் சேவ் ஆகும்? பேட்டரி வச்சிருக்கோம் அங்கதான். சோ அதான் இப்ப வந்து 60 kWh பேட்டரி வச்சிருக்கோம். சோ நம்ம வீட்ல வச்சு பொறுமையா சார்ஜ் 60 kWh ஏத்திட்டோம்னா ஒரு சோலார் பேனல் ஏறுமா? சோலார்லயும் ஏத்தலாம், டைரக்டா ஈபிலயும் ஏத்தலாம், எப்படினா ஏத்தலாம். சோலார் பேனல் வீட்ல பெரிய ஏரியா இருக்குல்ல, 10 kW பேனல் போட்டு 6 hours சார்ஜ் பண்ணா 60 kWh ஏறிடும்ல. 10 kW into 6 போட்டா 10 kW into 6 is equal to 10 into 6 is 60 kWh வந்து 1 hour. ஓகே. சோ அப்படி வீட்ல வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம், ஈபில வச்சு சார்ஜ் பண்ணலாம். அவன்தான் 100 kWh சார்ஜர்ல போட்டா கூட சார்ஜ் ஆகும்ன்றான். 140 kWh அப்படின்னா 60 kW சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 120 னு வச்சுக்கேன். 120 kWh சார்ஜரை வச்சு 60 kWh பேட்டரியை சார்ஜ் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour.
120 கிலோவாட் ஹவர் 1 ஹவர் சார்ஜ் போட்டா 120 கிலோவாட் ஹவர் ஏறிடும். 30 மினிட்ஸ். சோ 30 மினிட்ஸ்ல சார்ஜ். சோ அதான் இந்த காரோட பியூட்டி என்னன்னா 30 மினிட்ஸ்ல பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ரூல் ஆஃப் தம்ப் என்னன்னா, ரூல் ஆஃப் தம்ப்னா ஒரு ஜெனரல் கால்குலேஷன் என்னன்னா, 1 கிலோவாட் ஹவர் இருந்ததுன்னா கார்ல 6 கிலோமீட்டர்ஸ் போலாம். 1 கிலோவாட் ஹவருக்கு 6 கிலோமீட்டர் மைலேஜ் மாதிரி. அது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம 20 கிலோமீட்டர் போறோம் இல்லையா, அதுல 1 கிலோவாட் ஹவருக்கு 6 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜா போலாம். சரி. சோ 60 கிலோவாட் வச்சு எவ்வளவு ஸ்பீடு, எவ்வளவு தூரம் போலாம்? 1 கிலோவாட்டுக்கு 6 சோ 6 into 60 அப்பனா 360 கிலோமீட்டர்ஸ் போலாம். நம்ம ஆனா ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறோம், மைலேஜ் 20 ல இருந்து 18 16 வருதுல, அதே மாதிரி 6 ல இருந்து 5க்கு வரலாம், 4க்கு வரலாம். சோ அத ரஃபா பண்ணா. ஆமா ஆமா. சோ இப்ப புரிஞ்சிருச்சா ஏன் சோலார் போட முடியும் போட முடியாது, என்ன கால்குலேஷன்?